ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க தேவனுடைய அன்பு. உலகம் எவ்வளோ அன்பு காட்டும். ஆனா கடைசி நேரத்துல அந்த அன்பு ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல மாறிரும். இப்போ நம்மளே இருக்கோம்னா, சின்ன வயசுல நம்ம பிறந்தப்போலேருந்து ஒரு 4 வயசு வரைக்கும் ரொம்ப செல்ல பிள்ளையா இருப்போம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து, அதுக்கப்புறம் நம்ம படிச்சு முடிக்கிற வரைக்கும், வேற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் வீட்லயுமே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அப்படியே டிஃப்ரெண்ட் ஆயிரும். அவங்களோட அன்பு எங்க போகும்னே தெரியாது. நம்ம கூட இருந்தவங்க, நம்ம ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல இருப்பாங்கன்னா, கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா, அவங்களோட அன்பு அப்படியே குறைஞ்சிரும். அதே மாரி தான் இந்த உலகத்தோட அன்பு ஒரு சர்டைன் டைம்ல அப்படியே குறைஞ்சிரும். நம்ம தாயும், தகப்பனும் கைவிடலாம். ஆனா, நம்மளுடைய தேவனோ சதா காலங்களிலும் நம்மள கைவிடா தேவனா இருக்காங்க. ஆனா, நம்ம உலகத்துல ஒருத்தங்க உங்க மீது அன்பு காட்டுறாங்கன்னா, எதுக்கு காட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கீங்க? ஒரு தேவைக்காக தான். உங்கள வச்சு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அதுக்காக தான் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. நல்லா பார்த்துருக்கீங்களா? நெறைய இடத்துல நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். சொல்லணும்னா, அ இந்த இடத்துல இவ கொஞ்சம் தேவைப்படும்ன்ற நேரத்துல, சில பேர் வந்து அழகா பேசுவாங்க. அவ்வளோ தூரம் கத்தி பேசுறவங்க கூட அமைதியா, சாந்தமா, அ எம்மா ரொம்ப என்னையெல்லாம் எல்லாருமே சொல்லணும்னா, ஐஸ் வைக்கணும்னா பாப்பான்ட்டு கூப்பிடுவாங்க. எனக்கே தெரியும். அவங்க சும்மா தான் இது செய்றாங்கன்ட்டு. பட் ஆனாலுமே, நம்மள கூட நெறைய பேர் இங்க இருக்கிறவங்கள கூட எத்தன பேர் அப்படி கூப்ட்டு செல்லமா கூப்பிடலாம். எல்லாமே பொய் தான். இந்த உலகத்தின் அன்பு சர்டைன் டைம்ல மாறலாம். எதாவது ரேண்டமா 1, 2 பெர்சன் மட்டும் தான், அந்த வேதத்தின்படி நடக்கிறவங்க மட்டும் தான் நம்ம நம்ம மீது கொஞ்சமாவது உண்மையான அன்பு வச்சிருக்கலாம். ஆனா, உங்க அன்புமே போயிரும் கடைசில. ஆனா, அது ஏசப்பா எப்பவுமே பெர்ஃபெக்ட் யாருப்பா நீனு? இந்த இடத்துல நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கியா? அழகா பாட்டு பாடுறியா? வேதம் வாசிக்கியா? ஜெபம் பண்றியா? இந்த என்னோட எல்லா கமாண்ட்மென்ட் எல்லாமே நீ ஃபாலோ பண்றியா? அப்படி பார்த்து செலக்ட் பண்ணனா, கண்டிப்பா இந்த உலகத்துல யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. ரேண்டமா ஒருத்தங்க கூட இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஏதாவது சர்டைன் தவறு டெய்லி ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமயே ஏதாவது ஒரு தப்பு நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். காடோட லவ் நம்ம மீது இருக்கணுன்ட்டு அவசியமே இல்ல. ஆனா காட் பெர்ஃபெக்ட் ஆனவங்கள தேடி இந்த உலகத்துல வரல. பெர்ஃபெக்ட் ஆனவங்கள தேடுனது உண்மதான். யாராவது உண்மை உள்ளவன் இந்த உலகத்துல இருக்க மாட்டானா? என்ற மாரி தேடுனது உண்மதான். ஆனா கடைசி வரைக்கும் கிடைக்காததுனால தான் இந்த நம்ம மனுஷங்க பாவம் பண்ணி, பண்ணி, பண்ணி பிசாசு கையில தானாவே போயிட்டுருக்காங்க. எப்படி ஏவாள பிசாசு வஞ்சிச்சானோ, அதே மாரி இப்பொழுதோ எல்லா ஜனங்களையும் ஈஸியா வஞ்சிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அதனால என்ன செய்றாங்க, அவனுக்கும் ஈஸியா இருக்கு வேலைலாம். அப்பா நம்ம ஓகே, இவங்களுக்கு எல்லாம் ப்ரெஷர் குடுத்து இவனெல்லாம் கவுக்கணும்னு அவசியமே இல்ல. ஈஸியா இவனெல்லாம் என்ன செஞ்சிடலாம், நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடலான்ட்டு இருக்கும். அந்த அளவுக்கு தான் நம்ம உலகத்துல பெர்ஃபெக்ஷனே இருக்கு. ஆனா தேவன் அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே இல்லன்னு தெரிஞ்சு, ஆனா இந்த ஆத்துமாவும் நமக்கு வேணும்னு தெரிஞ்சு, இந்த ஆத்துமாவும் என்னோட ப்ரீஷியஸ் ஆனதுதான். இவங்களையும் நான் படைச்சிருக்கேன். நான் ஆசை ஆசையா வணஞ்சேன்னு சொல்லிட்டு தான் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக ஜீவன குடுத்தாங்க. வேற யாருக்கா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆளுக்காக தான் இந்த உலகத்துல நான் ஜீவன் குடுக்க வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேனா, சொல்லவே இல்ல. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். அப்பவும் பக்கத்துல இருக்கிறவங்க, இவங்க என்ன செய்கிறான்னு தெரியாதபடி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க தன்னோட ஜீவன விடுவாங்க. இவ்ளோ பெரிய வார்த்தை. எத்தன பேர் நம்ம சொல்லுவோம். இவங்க தெரியாம என் மேல பழி போட்டுறாங்க. இவங்க தெரிஞ்சு பழி போடல. இவங்க அவங்களே அறியாம செஞ்சுட்டு இருக்காங்கன்றது எத்தன பேர் சொல்ல முடியும்? கண்டிப்பா அவ வேணுக்குன்னு தான் செஞ்சா. எனக்கு தெரியும். அப்படின்னு தான் சொல்றவங்க இருக்கோம்.
ஆனா அவ தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் அவ தெரியாம தான் பண்ணியிருப்பா. ஏன்னா அவ இல்ல அங்க செயல்படுறது. அவளுக்குள்ள அந்த வஞ்சிகர் தாவீதுட்டயே பிசாசு பேசி அந்த சென்சஸ் எடுக்க வச்சிருப்பான். அதே மாரி ஏவாள்ட்ட பேசி அந்த ஃப்ரூட்ட சாப்பிட வச்சிருப்பாங்க. இது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏமாத்திரும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுடைய அன்ப கொஞ்சமாவது வேல்யூ பண்ணணும்ல. கடைசி வரைக்கும் நம்மளோட அன்பு எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னா, ஒரு பார்டர்ல தான் இருக்கு. அவங்களோட அன்புக்கு ஈடாகவே முடியாது. அது உண்மதான். ஆனா கொஞ்சம் கூடவா நம்ம அப்பா, அம்மா கிட்ட காட்டுற அன்ப தேவன்கிட்ட காட்ட முடியாது. 1 யோவான் 4:8. ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படின்னா, ஏசப்பா அன்பாவே இருக்காங்களாம். எல்லா சிச்சுவேஷன்லயும் அன்பாவே இருக்காங்களாம். இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிருந்தேன். அந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பக்கத்துல ஒருத்தங்கள பார்த்தேன். ரொம்ப அடிபட்டிருக்கு. அடிபட்டதுன்னா அந்த ஸ்மெல் கூட வருது. அவ்வளோ ஒரு இது. என்னால அந்த அந்த இடத்துல கொஞ்சம் நிக்க முடியலன்னா. கொஞ்சம் என்னைய அறியாம ஆனா பாவம்ன்ற எண்ணம் என் மனசுல இருந்தாலே என்னைய அறியாம அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. எனக்கே அறியாம தலை சுத்துது. ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஏசப்பா அந்த இடத்துல இருந்திருந்தனா அப்படி இருந்திருப்பாங்களான்னு கேட்டாமா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல ஏசப்பா அற்புதம் செஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு செஞ்சிருக்காங்க. குஷ்ட ரோகிகளை விடுதலை ஆக்கியிருக்காங்க. கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை தந்திருக்காங்க. இறந்து போன லாசருவை எழுப்பியிருக்காங்க. அப்புறம் எப்படி ஸ்மெல் அடிச்சிருக்கும். ஆனா ஏசப்பா அதெல்லாம் வேல்யூ பண்ணவே இல்லை. அந்த காலத்துல குஷ்டரோகி எல்லாம் தொடுறதுக்கே ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனா அத கூட வேல்யூ பண்ணல. ஆனா நம்மளோட அன்பு அந்த அளவுக்கு இருக்கான்னா இல்லன்னு தான் புரிஞ்சுக்கலாம். ஆனா கொஞ்சமாவது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அன்பு காட்டுறோமோ இல்லையோ, நம்ம தேவனிடத்துலயாவது கொஞ்சமாவது அன்பா இருக்கணும்ல. எப்போவாவது நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்குமா? ஏசப்பா கிட்ட நான் அன்பா தான் இருக்கேனான்ட்டு உங்களுக்குள்ளேயே சொல்லி பார்த்தேன்னா, நானே நிறைய சர்டன் டைம்ல இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏசப்பாவோட இருதயத்தை அறியல. ஏசப்பாவுக்கு என்ன வேணும்? என்ன தேவைப்படுது? ஏசப்பா என்ன நினைக்கிறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம என்ன செய்றோம்னா, சுயத்துல செஞ்சுட்டு இருக்கோம். என்னன்னா, ஏசப்பா எனக்கு அது தருவாங்களா? நான் அன்பா இருக்கிறேன். ஏசப்பா இது செய்வாங்களா? நான் அன்பா இருக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவ அவங்கள அந்த இதுல போட்டப்போ கூட, அவங்க ராஜா கேட்கும்போது கூட, ரட்சிக்காம இருந்தாலும் பரவால்ல. நான் சாகுற வரைக்குமே அவங்க மீது ஃபெய்த்ஃபுல்லா இருக்கேன்ற வேர்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். காட் இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு வேலை வேணும். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு வீட்டுல அந்த பொருளாதாரம் சந்திக்கப்படணும். எத்தனை பேருக்கு என் பொண்ணு நல்லபடியாக ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இருக்கணும். இன்னும் சில பேருக்கு நாம இதுவரை அவமானம் பட்டிருக்கோம். அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கணும்னு இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்மளோட ஆசை. ஆனா ஏசப்பாவோட ஆசை என்னன்னு ஒரு நேரமாவது ரியலைஸ் பண்ணிருக்கோமா? ஏதாவது தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா என்ன குறித்து என்ன வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்குமா? நான் கேட்டேன்னா நான் நினைச்சது இல்ல. ஆனா அதுதான் இன்னைக்கு என்னோட பேசுனது. நான் ஒரு நாள் கூட ரியலைஸ் பண்ணதே இல்ல ஏசப்பா. ஒரு நாள் கூட நீங்க என்ன நினைக்கீங்க? என்ன ஆசைப்படுறீங்க? என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்கன்றத ஒரு நாள் கூட இது செஞ்சது இல்ல. ஒரு நாள் கூட. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஏசப்பாவோட அன்பு எதுல இருக்கும் தெரியுமா? ஒரு முக்குல இருந்து லோன்லி அழுதுட்டு இருப்பீங்க. எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலையும் சில விஷயத்துல ஜட்ஜ் பண்ணப்பட்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பட்டு, இக்னோர் பண்ணிருப்பாங்க உங்கள. அந்த மாரி சிச்சுவேஷன்ல தனியா இருக்கும்போது, அந்த கதவ தாண்டி யாராலயுமே வர முடியாது. ஒரு மனுஷன் வர முடியுமா? கதவ தாண்டி வர முடியுமா? ஆனா ஏசப்பா வர்றதுக்கு வல்லவரா இருக்காங்க. வர்றது மட்டும் இல்ல, அந்த நொறுங்குண்ட இருதயத்த தேய்ச்சுபவரா இருக்காங்களாம்.
அவ்வளோ நல்ல நல்ல தேவனா இருக்காங்க. இது வரைக்குமே அவங்களோட லவ் நான் நினைச்சிருக்கேன் ஒரு சர்டன் டைம்ல காட் சேஞ்ச் ஆயிடுவாங்கன்ட்டு. ஆனா இப்போ வரைக்குமே அவங்களோட லவ் எந்த சுச்சுவேஷன்லுமே சேஞ்ச் ஆகவே இல்லை. எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். அநாதி சிநேகத்தால்னு சொல்லும் போது நிறைய நாள் நான் அழுதுருக்கேன். ஏசப்பா, நான் ஒரு அனாதை ஏசப்பா. ரொம்ப நான் அது எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் உட்கார்ந்து அழுது, நான் ஒரு அனாதை, எனக்குன்னு இருந்தும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய தடவை அழுதுருக்கேன். ஏன்னா நான் நிறைய நாள் தனிமையாக்கப்பட்டது அதிகமா இருக்கும். வார்த்தையால எனக்குன்னு இல்லை, உங்களுக்கும் இருக்கும். எத்தனை பேருக்கு வார்த்தையாலேயே கொண்டுருவாங்க. சில பேரெல்லாம் வார்த்தையாலேயே நீங்க வாயை திறக்காதீங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சணும் போல இருக்கும். அப்படி எத்தனை பேரு ஃபீல் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு சட்டைனா எப்பவுமே ஓரளவுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு அது முன்னாடி ஒரு பேர்டனா இருக்கும். ஆனா இப்ப நினைக்கும் போது அது கூட சர்டன் ஒரு ரீசனா தான் இருக்கும் போலன்ற மாதிரிதான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்லயும் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை காருண்யத்தினால இழுத்து கொண்டாருன்னு இருக்கும்போது இனி ஈசப்பா உன்னுடைய காருண்யத்தினாலயா அவ்வளோ ப்ரீஷியஸா எங்களை இழுத்து கொள்ற அளவுக்கு எங்களோட ஆத்மா அவ்வளோ தேவையா? இப்போ அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். இப்ப யோனாவும் கூட அவரோட சித்தத்தை மீறி ஓடினாங்க. மோசஸ் காரணம் சொல்லிக்கிட்டே ஓடினார். சவுல் ஒளிஞ்சிருந்தாங்க. தாவீது அவரோட ஐடென்டிட்டியே வெளியே தெரியாத அளவுக்கு ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே இருந்தும் தேவனுடைய அன்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? யோனாவ அவங்களோட ஏசப்பாவோட நினைவுக்கு போனா தர்ஷிஷுக்கு போனான். ஆனா அங்க இருந்து இழுத்து கூட்டிட்டு வந்தாங்க. மீன் மயத்துல இருந்து மறுபடியும் ரியலைஸ் பண்ண வச்சு மறுபடியும் கூட்டிட்டு போனாங்க. சவுல ராஜாவாக்குனாங்க. தாவீது ஐடென்டிட்டி எங்க ஹைட் ஆகி இருந்துச்சோ அதை வெளிரங்கமா தெரியற அளவுக்கு வச்சாங்க. இதே மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டியும் இப்போ ஹைட் ஆகி இருக்கலாம். ஒரு இடத்துல நம்ம ஒளிஞ்சிருக்கலாம். ஆனா ஏசப்பாக்கு நேர்த்தியான ஒரு டைம் இருக்கு. அவரோட அன்பு ஒரு நாள் வெளிப்படும். அப்பதான் தெரியும் இதுக்காக தான் நம்மள பட வச்சாங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் புடமிட வச்சாங்க. நான் ஃபர்ஸ்ட் புடமிட வச்சாங்கன்னு சொல்ற வார்த்தையே எனக்கு புரியல. என்னடா அது புடமிட வச்சாங்களா, என்னது அதுன்ட்டு. ஒரு நாள் ஒரு மேம் தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. புடமிடுதல்னா என்னதுன்னு கேட்கும் போதுதான் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? அந்த ஒரு சிற்பிய வச்சுக்கோ ஷில்பா, அந்த ஒரு இதுல எல்லாம் ஒரு ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு சிற்பத்தை வச்சிருக்காங்க. அத அழகா ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டுட்டு வரணும். எப்படி கொண்டுட்டு வராங்க? ஒரு ரவுண்டா இருக்கிற ஒரு கல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டுட்டு வரணும்னா அதுல அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யூஸ் பண்றது அதிகமா இருக்காது. அவங்களோட கைகளை வச்சு அந்த எக்யூப்மெண்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குத்தி 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 ஸ்பீடா குத்த மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா பார்த்து நிதானமா இப்படி இருந்தா அழகா இருக்கும், அப்படி இருந்தா அழகா இருக்கும்னு சொல்லி குத்துவாங்க. இதான் புடமிடுதுன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இதான் புடமிடுதா. அதான் ஏசப்பா நம்மள ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீ இப்படி இருக்கணும், அவருடைய அன்பு அவ்வளவு அழகா இருக்கும். இந்த சுச்சுவேஷன்ல என் பிள்ளை இப்படி இருக்கணும்னு அந்த விதமா புடமிடுறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல இப்படி இருந்தா அழகா இருக்கும்னு இந்த விதமா ஒவ்வொரு விதமா புடமிட்டு புடமிட்டு நம்மள ஒரு அழகான சிற்பியா அவங்க வரைந்து கொள்கிறவரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய அன்பு எதனால தெரியும்னு நினைக்கீங்க? எமோஷன்னாலயா? நீங்க எமோஷனல் படுறீங்க. ஏசப்பா எனக்காக ஜீவனை கொடுத்துட்டாங்க, ஏசப்பா எனக்காக எல்லாமே செஞ்சுட்டாங்க, அவ்வளோ இது அது எதுவுமே இல்லைங்க. நீங்க உண்மையாவே காடோட இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள ப்ளீஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கூல்ல இருக்கோம், இப்போ பிரின்சிபல் சாரு இது நம்ம டீச்சரை ஐஸ் வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? வேற ஒண்ணும் இல்ல, டீச்சரை எப்படியாவது டீச்சர் போர்டை அழிக்கணும்னு நினைக்கிறக்குள்ளேயே நம்ம போய் அழிச்சிட்டு வந்துருவோம்.
சாக் பீஸ் இல்லன்னு நெனைக்கிறக்குள்ளயே நம்ம ஆல்ரெடி சாக் பீஸ் எடுத்து ஆல்ரெடி வச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது, இதே மாதிரி தான் காட ப்ளீஸ் பண்றது. காட ப்ளீஸ் பண்றது வேற ஒண்ணும் இல்ல. அவங்களோட ஒபீடியன்ஸ் மட்டும். நம்மளோட ஒபீடியன்ஸ். நம்ம காடுக்கு எப்படி ஒபீடியன்ஸா இருக்கோம். நம்ம எப்படி தேவனுக்கு கீழ்ப்படியிறோம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். எல்லாவற்றையும் கீழ்ப்படியணும்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் இருக்குதுல்ல, அதையாவது கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரையாவது பண்ணலாம்ல. எல்லா சிச்சுவேஷன்லயுமே காட் இறங்குற மாதிரி இருக்கு. ஆனா எந்த சிச்சுவேஷன்லயுமே நம்ம கொஞ்சம் இறங்கி போய், "ஏசப்பா நீங்க இறங்காதீங்க. நாங்க உங்களுக்காக எவ்வளவு தூரம்னாலும் இறங்குறோன்ற" மாதிரி இப்போ இல்ல. ஏன்னா எல்லா சரி இதுக்கு அவர் இறங்க மாட்டாரா? அவர் நமக்காக ஜீவன் குடுத்துருக்காங்கன்ற அட்வான்டேஜ் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யணும், இது செய்யணும், அதுக்காக மட்டும் தான் காட வச்சிருக்கோம். ஆனா நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டோம். ஆனா காட் மட்டும் எல்லாமே நமக்கு குடுத்துடணும். அந்த ஒரு மோட்டிவ் மட்டும் நமக்கு எப்பவுமே இருக்குது. யோவான் 14வது அதிகாரம் 15. 14வது அதிகாரம் 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளையா கைக்கொள்ளுங்கள். அவங்க கேட்காங்க ஏசப்பா, நீ அன்பா இருக்கியா? ப்ளீஸ் என்னோட கற்பனையை மட்டும் ஃபாலோ பண்ணு. வேற ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா ஒரு ரிச் மேன் காட் கிட்ட வரும்போது அவங்க கேட்பாங்க, நான் எல்லாத்தையுமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது கூட, ஓகே அப்ப நான் உன்னோட வெல்த் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டும் என் கூட வந்துருன்னு சொல்லும் போது அவங்களால வர முடியல. ஏன் தெரியுமா? நம்ம இந்த உலகத்துல எதை ஃபாலோ பண்றோம் தெரியுமா? பணத்தை. பணம் தான் முக்கியம். பணம் தான் எல்லாமே. பணம் தான் நம்மளோட ஐடென்டிட்டி என்ற மாதிரி இருக்கும். ஆனா ரியல் ஐடென்டிட்டியை விட்டுட்டோம். நம்மளோட ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? பரலோகம். நம்ம பரலோகத்துல தான் உண்மையான ஒரு சுதந்திரமே நமக்கு இருக்குன்றதே மறந்துட்டோம். ஏன்னா மறக்க வச்சுட்டான் பிசாசு. அதுதான் அவனோட தந்திரமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல நம்ம சர்டைனா எப்படி இருக்கணும்? அவங்க பேசுறாங்களா, இவங்க பேசுறாங்களா, அதை கவனிக்கணும். இது நடக்குதா, அது நடக்குதா, அது கவனிக்கணும். எப்படி ரிவெஞ்ச் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் நம்மளோட இதா இருக்கும். சில நேரம் நம்ம யோசிப்போம், ஓ ஒபீடியன்ஸ் தானே, நான் சண்டே சர்ச்சுக்கு போறேன். எங்க இதுலலாம் ஈவினிங் ஆச்சுனாலும் சர்ச் இருக்கும், மார்னிங் ஆச்சுனாலும் சர்ச் இருக்கும். அதுக்கு எல்லாமே போறேன். கை நீட்டி வர்ஷிப் பண்றேன். அப்படியே என்னையே அறியாம ஒரு 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 மாதிரி ஒரு வல்லமை இறங்குற மாதிரி அந்த நேரத்துல இருக்கும். சத்தமா அழகா பாட்டு பாடுறேன். எல்லா இடத்துலயும் பாட்டு பாடுறேன். மைக்கு பிடிக்கிறேன், பேசுறேன். இதெல்லாமே இசப்பாக்கு தேவையில்லைங்க. ஒபீடியன்ஸ் இருக்கா? உன் மனசுல பியூரிட்டி இருக்கா? நீ யாருக்குமே துரோகம் பண்ணலன்னு மனசு தொட்டு சொல்ல முடியுமா? இப்ப நான் யாருக்குமே எந்த பர்சனுக்குமே ஒரு சின்ன விஷயத்துல கூட அவங்கள ஹர்ட் பண்ணவே இல்லைன்றது உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சர்டைன் டைம் ஹர்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நான் ஒரு இதுல என் கிளாஸ் பிள்ளைனா சொல்லணும்னா ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சொல்லணும்னா எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னடா இவ சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கா, இவளை எப்படியாவது திருத்தணும்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன்னா, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பேன் அவளை. அதை செய்யாத, இது செய்யாத, இப்படி இருக்க முடியாதா, அப்படி இருக்க முடியாதா, இதை கூட பண்ண முடியாதா. அவ என்னைய வெறுத்தா. எனக்கு தெரியாம சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சா. அப்படி இருக்கும்போது ஆனாலும் நான் விட்டேனா? ஆஹா, திட்டிக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் திட்டுனேன். அப்புறம்தான் ஒரு நாள் ஏசப்பா எனக்குள்ள வெளிப்படுத்தினாங்க. அத சிச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ண எப்படி இருக்கும்னு தெரியுமான்ட்டு. கண்டிப்பா சொல்றேன், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியலங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு எப்படி அந்த பிள்ளைக்கு ஏசப்பானா யாருன்னே தெரியல. அவ அந்த மாதிரி நடந்துக்கிறா. ஆனா நான் எப்படி புரிய வச்சிருக்கணும்? ஒருத்தவங்களோட அன்பு ஒருத்தங்களை அப்படியே மாத்திரும் என்பது ஏன் நமக்கு புரியலன்றதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இம்பாக்டா இருந்துச்சு. உண்மைதான். அந்த இடத்துல அந்த பிள்ளைகிட்ட அதுக்கப்புறம் நான் அன்பா இருந்தேன், இது பண்ணாதம்மான்னு. அதுக்கப்புறம் நான் காலேஜ் விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு நாள் கால் பண்ணி சொல்றா, ஷில்பா உன் பேச்ச நான் அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா இந்நேரத்துக்கு இதெல்லாம் நடந்திருக்காதுன்ற மாதிரி அவ சொல்லும் போதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பாடி இப்ப அவ புரிஞ்சுக்கிட்டான்ற மாதிரிதான். இப்போவும் நம்மளும் எந்த சர்டைன் டைம்ல காசிப் பேசிட்டு இருப்போம். காசிப்னா தெரியும்ல, ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்க பேசுறதுல ரொம்ப பிஸியா இருப்போம். ரொம்ப பிஸியா இருப்போம். ஒருத்தங்களை எப்படிடா கவுக்கலாம், ஒருத்தங்களோட லைஃபை எப்படி அழிக்கலாம், நீங்க இல்ல மத்தவங்க.
அந்த டைம்ல சில நேரம் ஜெல்லஸ், ஐயோ இவளுக்கு மட்டும் எப்படிடா இவ்ளோ டேலண்ட் இருக்கும்னு சொல்ற மாதிரி நம்மள வச்சிருவாங்க. ஏன் பீப்பிள்ஸ், சரௌண்டிங் பீப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வச்சிருவாங்க. அவளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கு பத்தியா, அவளுக்கு நல்லா இருக்கு பத்தியா, அதனாலதான் அவ திமிரா இருக்கான்றது ஒரு ஜெலஸ் தான். ஓ, இன்னொன்னு என்ன செய்வாங்க தெரியுமா, உங்களை வச்சு இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணுவாங்க. உங்களால தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. சில இடத்துல உங்களை இக்னோர் பண்ணுவாங்க. இக்னோர் எந்த இடத்துல நடக்கும் தெரியுமா? நம்மளோட ஃபேமிலில நடக்கும். சில இடத்துல ரிவெஞ்ச் எடுப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளும் அதுல கூட்டா இருக்குமா, இல்ல மத்தவங்களுக்கு கிட்ட அன்பா இருக்குமா? சரி, எனக்கு தமிழ் தெரியாத போது, தமிழ் சுத்தமா பேச தெரியாத போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் பக்கத்துல எல்லாம் காசி பேசினாலுமே எனக்கு புரியாது. அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு மத்தவங்க என் மேல ஜெலஸா இருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தமிழே தெரியாது. அவங்க பேசுறதும் ஒண்ணும் புரியாது. கம் ஒருத்தங்கள வச்சு ஒருத்தங்க கம்பேர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்ல என்னைய கேவலமா பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சில இடத்துல ரிவெஞ்சுன்ட்டு என்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்காங்கன்னே தெரியாம நான் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு பாவம்ன்ட்டு நான் என்ன மைண்ட் செட்ல போய் நிப்பேனே எனக்கு தெரியாது. அப்பதான் தெரிஞ்சுச்சு நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ஒண்ணுமே கேட்கக்கூடாது. நம்ம காதுல ஒரு விஷயம் போனா தானே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எண்ணம் வரும். காசிப் பேசணும், ஜெலஸ் ஆகணும், கம்பேர் பண்ணணும், இக்னோர், சில இடத்துல இக்னோர் பண்ணும்போது நம்ம கோவப்படணும், ரிவெஞ்ச் எடுக்கும்போது நம்மளும் ரிவெஞ்ச் எடுக்கணும். எப்போ தோணும்? நம்ம அவங்களோட பேச்ச காதுல வாங்கினா தானே தோணும். நம்ம அதுக்கு ஒரு இது பண்ணாதானே, வேல்யூ பண்ணாதானே நமக்கு தோணும். அவங்களோட இத சில இடத்துல எப்படி எல்லாம் பழி வாங்குவாங்க தெரியுமா? இந்த இடத்துல தானே நான் வேணும், அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், நீ கெஞ்சுவல்ல கெஞ்சுன்னு வைப்பாங்க. எப்ப என்னையெல்லாம் நிறைய இடத்துல நான் ப்ளீஸ் 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 காலேஜ்ல எல்லாம் அவ்வளவு கெஞ்சுவேன். அப்போ எனக்கு தெரியல, ஏன்னா தமிழ் தெரியாதா, ஒருவேளை நான் அப்படிதான் பேசணும் போலன்ற மாதிரி நான் இருந்தேன். இப்பதான் தெரியும் அது ரிவெஞ்ச். எப்போ தெரியும்? எனக்கு தமிழ் தெரிஞ்ச பிறகு. அதே தமிழ் கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கணுமா? தெரியாம இருக்குமா? இல்ல, தெரியும். அதே மாதிரிதான் நமக்கும் காதுல விழாம இருக்குமா? விழும். ஆனா காது கேட்காதபடிக்கு தேவனிடத்துல நம்ம வேண்டி கேட்கலாம். இந்த வார்த்தை மட்டும் என் காதுக்குள்ள போக கூடாது இசப்பா. நான் யார பத்தியும் காசிப் பேச மாட்டேன். யார மேலயும் ஜெலஸ் இருக்காது, ஈகோ இருக்காது, கம்பேர் பண்ண மாட்டேன். இக்னோர் பண்ணாலும் பரவாயில்ல, என் சொந்தக்காரங்களை இக்னோர் பண்ணாலும் பரவாயில்ல, ரிவெஞ்ச் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும், ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுவேன். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலுமே பரவாயில்ல, நான் ஹெல்ப் பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணுவேன். அவனோட சுச்சுவேஷனை நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா காட் அக்செப்ட் பண்ணாங்க. யூதாஸ் எவ்வளவு பெரிய துரோகி, அவன் பண்ணுவான்றதே, அவன் துரோகம் பண்ணுவான்றதே தேவன் அறிந்திருக்காங்க. ஆனாலுமே பக்கத்திலேயே இருந்தாங்க, அன்பா தான் இருந்தாங்க. எந்த இடத்துலயாவது ஒதுக்கி வச்சாங்களா? இல்ல. பேதுரு 3 தடவை மறுதளிப்பாங்கன்னு நினைச்சேன். ஏசப்பாக்கே தெரியும். ஆனாலும் அவங்க இது செய்யல. அதே மாதிரிதான் நம்மள ஹர்ட் பண்றாங்களா, நம்மள அவமானப்படுத்துறாங்களா, நம்ம இடத்துல சில இடத்துல அன்பு காட்டுற மாதிரியே இது செஞ்சு நம்ம மனசை உடைக்காங்களா, பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அவங்களோட தவறுகளை நம்ம மன்னிச்சிடலாம், அக்செப்ட் பண்ணலாம். எதுவுமே நம்ம காதுல வாங்கிக்க வேண்டாம். தேவன் எப்படி நம்ம இடத்துல அன்பா இருந்தாங்களோ அதே அன்பை நம்ம மற்றவர்கள் இடத்துலயும் காட்டலாம். ஆமென்.